முதல் மைனஸ் பாயிண்ட் டிவிக்கு கட்சி மாதிரியே இவங்களும் எந்த கூட்டணியும் இல்லாததுனால அதிகமான ஓட்டுகள் பிரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். காரணம் நம்மளுக்கு சீமான் சாட்டை துரைமுருகனை தவிர வேற யாரையும் அந்த அளவுக்கு தெரியாது. அடுத்து இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் இவங்களுடைய கட்சி சாதி அல்லது சமூக அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட கட்சி. அதனால எல்லா சமூகத்தினருடைய ஓட்டுகளும் இவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. அப்படியே கிடைச்சாலும் அதெல்லாம் பிரிக்கப்படுகிற ஓட்டுகளா தான் இருக்குமே தவிர இவங்களுக்கு கிடைக்கப்படுற அந்த சமூக ஓட்டுகளால இவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து இவங்களோட முக்கியமான பலவீனம் என்ன பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அரசியல் அனுபவம் போராட்ட அனுபவங்கள் நிறைய இருந்தாலும் அதனால ஜெயிலுக்கு போன அனுபவங்கள் இவங்களுக்கு இருந்தாலும் இவங்களுக்கு ஆட்சி அனுபவம் அந்த அளவுக்கு கிடையாது. இவங்க கட்சி சார்பா ஒரு எம்எல்ஏ கூட இது வரைக்கும் கிடையாது. அப்படி இருந்தாதான் இவங்களோட பழைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியும். அவங்க மேல உள்ள ஒரு வன்முறை இமேஜ், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல நடிகர் ஜெயராம் வீட்டுல போய் அட்டாக் பண்ணாங்கன்னு. ஆக்சுவலா நடிகர் ஜெயராம் பேசுறது தப்பு தான், ஆனால் சீமான் பண்ணது அதை விட ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாலே மற்ற மாநிலத்துக்காரங்களை நம்ம எப்படிலாம் கிண்டல் அடிக்கிறோம். அடுத்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வைகோ விஜயகாந்த் மேல நம்ம மனசுல ஆரம்பத்துல ஒரு கம்பீரமான ஒரு இமேஜ் இருந்ததோ அது பின்னால போக போக ஒரு காமெடி இமேஜா மாற ஆரம்பிச்சதோ, அதே மாதிரி சீமான் மேல ஆரம்பத்துல அவர் பேசின பேச்சுகள்ல இருந்து ஒரு கம்பீரமான ஹீரோ இமேஜ் உருவாயிருந்தாலும் இப்ப அந்த கம்பீரமான இமேஜ் கொஞ்சம் காணாம போய் இவர் தன்னுடைய பேச்சினாலே ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆயிட்டார். அதாவது நான் கேப்டன் பிரபாகரன் கூட ராணுவ பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சில வீடியோக்களை சொல்லியிருந்தாரு. AK-74 ஒரு ஆயுதம், அது ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு. இந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு இந்த AK-74 இல்லைன்னா. ஆமா, அப்ப இந்தியாவில் AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். இங்கே சொல்லாதீங்க, அங்கேயே சொல்லுங்க, சத்தியமா சொல்றாரு. தன்னுடைய பழைய வீர பராக்கிரமங்களை பத்தி ஏகப்பட்ட வீடியோக்கள் அள்ளி தெளிச்சு விட்டு இருந்தார் மனுஷன். இந்த மாதிரி சில வீடியோக்களால தான் சீமான் அண்ணன் ஒரு சரியான காமெடி பீஸாவே மாறிட்டாருன்னு சொல்ல வச்சது. அடுத்து இவங்களுடைய முக்கியமான பலவீனம் முக்கியமான எதிரின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா 2 வருஷமா ஆரம்பிக்கப்பட்ட விஜயோட டிவிகே கட்சி கிரியேட் பண்ண அந்த ஒரு மாஸ் இமேஜ், அதை பத்தி சீமான் டெய்லி கண்டன அறிக்கை வெளியிடாரோ இல்லையோ, டெய்லி சாட்டை துரைமுருகன் தன்னோட யூடியூப் சேனல்ல மறக்காம பிரசன்ட் ஆகி விஜயை பத்தி ஒரு 10 நிமிஷமாக பேசிடுவார். அடுத்து கடைசியா நாம் தமிழர் கட்சியுடைய பலவீனம் என்ன பாத்தீங்கன்னா மத்த எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்துல மக்கள் எல்லாரும் இந்த வீடு கஷ்டப்படக்கூடாதுன்னு வீடு வீடா போய் வளர்ச்சி நிதி, கோடை நிதி, வாழ்க்கை நிதி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம அண்ணன் சீமானோட கட்சி மட்டும்தான் ஒவ்வொரு வீடா போய் மக்கள் கிட்ட இருந்து திரள் நிதி வசூலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால கட்சியோட பேரு கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு.